வாழ்க. தமிழ் மறையாம் திருக்குறளில் ஒரு அற்புதமான குறட்பா உண்டு. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. ஞானம் கனிந்த வைராகியம் என்ற அங்குசத்தால் மத யானையைப் போல் வெறித்து திரியும் 5 புலன்களையும் எல்லை மீறாத வண்ணம் அடக்கி வெற்றி கண்டவன் மகா ஆத்மாவாக தேர்ந்தெடுக்க பெற்று இறை களஞ்சியத்தில் விதை நெல்லாக வைத்து காப்பாற்றப்படுவான். அப்படியின்றி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற மனம் போன போக்கெல்லாம் சென்று கிடைத்ததற்கரிய வாய்ப்பாகிய இந்த மானிட பிறவியை வீணடித்தால் துர் ஆத்மாவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு கஞ்சி பானைக்குள் வெந்து மாழ்வான். ஓர் உழவன் நெல் மணிகள் நன்றாக வளர்வதற்காகத்தான் வாய்க்கால் வழியே நீர் பாய்ச்சுகிறான். ஆனால் வாய்க்கால் ஓரத்தில் வளர்ந்துள்ள புல்லும் முள் செடிகளும் அந்த நீரை மறைமுகமாக உறிஞ்சி தாமும் வளர்ந்து கொள்ளும். நெல் நாற்றை விட புல்லும் களையும் செழித்து வளர்ந்துவிட்ட சூழ்நிலையில்தான் உழவன் அவற்றை பிடுங்கி வீசி களை எடுக்கிறான். அதே போல இந்த பூமி, பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், நவகிரகங்கள், 27 நட்சத்திர கூட்டங்கள் என அத்தனை அமைப்பும் அன்புடனும் நேர்மையுடனும் இறை லயத்துடனும் வாழ விரும்பும் உயர்ந்த ஆத்மாக்களுக்காகவே வடிவமைக்கப்பெற்றன. ஆனால் பேராசை, ஆணவம், பொறாமை போன்ற துர்குணங்களால் பாதிக்கப்பெற்ற பிறரை துன்புறுத்தி வாழும் துர் ஆத்மாக்களும் இந்த இயற்கை வடிவமைப்பின் கீழே வாழ்கின்றன. இதைத்தான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம். தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற திருவாக்கால் நமக்கு உணர்த்தியுள்ளார் ஔவை பிராட்டியார். நாம் நெல்மணிகளை விளைவிக்கும் கதிர்களாக வாழ்வதா, முல்லை விளைவிக்கும் களைகளாக வாழ்வதா என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் நல்ல ஆத்மாவா துர் ஆத்மாவா என்பது முடிவாகிவிடும். அப்புறம் நெல்மணிகளிலும் விதை நெல்லாக மதிக்கப்பெறும் முற்றிய ஞானமணிகளா, உணவுக்காக ஒதுக்கப்படும் சாதாரண நெல்மணிகளா என்பதையும் முடிவு செய்ய வேண்டும். அப்போது நாம் வெறும் நல் ஆத்மாவா, இறைவனால் நேசிக்கப்படும் மகா ஆத்மாவா என்பது தெரியும். நாம் மகா ஆத்மா என்றால் இறைவனின் களஞ்சியத்தில் ஒடுங்குவோம். வெறும் ஆத்மா என்றால் பிரபஞ்ச களத்தில் சமையல் ஆவோம். ஞான பாதையில் நடக்க துவங்குவதே மகா ஆத்மா ஆகும் வழி. திருச்சிற்றம்பலம்.